கைய கொடு, கைய கொடு. பவியவே இப்படி ரெடி பண்ணிருக்கனா, உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப லக்கி டிடி. ஐயோ, நான் கட்டிக்கணும்னு நினைச்சதே உன்னதான மாம்ச. எனக்கு ஏன் இந்த சோதனை எல்லாம்? கடவுளே. பவிமா, முதல்ல 2 பேரும் சம்மந்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கம்மா. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் தாத்தா ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க தான் வயசுல பெரியவங்க. பரவாயில்லம்மா, நீங்க முதல்ல அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாதான் சரியா இருக்கும். அது பவி விருப்பப்பட்டதாவே இருக்கட்டுமே, அதையே நீங்க வேணான்னு சொல்றீங்க? அதானே, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுக்கும் ரிவீட் அடிப்பா. என்ன சம்சாரம் ஏதோ சொல்றாங்க போல் இருக்கு. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் சம்பிரதாயம்னு சொல்றாங்க. ஓ, அம்மாவே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறு பேச்சே கிடையாது. வா பவி, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. கடவுள் துணை எப்பவும் இருக்குமா. மா, பொதுவா 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனா தாத்தாவுக்கு அந்த அளவுக்கெல்லாம் பேராசை கிடையாதுமா. என்னோட ஆசையெல்லாம் உன்ன மாதிரி குணமான ஒரு கொள்ளு பேத்தியும் மாப்பிள்ளை மாதிரி ஒரு அழகான கொள்ளு பேரனும் பெத்து கொடுத்தா போதும்மா. ஓகே பவி, இப்ப அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்ன விட்டா மொத்தமா அவ பக்கமே தாவிடுவ போல. வேற வழி இல்லடி, பவி கிட்ட தான் வீடியோ இருக்கே. நீ வீடியோக்காக மாறின மாதிரி இல்ல, மனசார தானே பவிக்கு சப்போர்ட் பண்ற. அது அப்படிலாம் இல்ல.